அதிமுகவின் திட்டங்களுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டிருந்த ஸ்டாலின் இப்போது ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களின் நெற்றியிலும் நான் முதல்வன் ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டிருக்கிறார். இந்த அலங்கோல ஆட்சியில் இருக்கும் பல்வேறு அவதிகளுக்கு இடையே படித்து சாதிக்கும் மாணவர்களின் வெற்றிக்கு உரிமை கொண்டாடும் இந்த முதல்வருக்கு இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளிக் கல்வித்துறை எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என தெரியுமா? மத்திய அரசின் கல்வித்துறை சமீபத்தில் பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இன்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிட்டதே அதை இவர் பார்த்தாரா? முதலில் அப்படி ஒரு அறிக்கை வெளியாவதாவது ஸ்டாலினுக்கு தெரியுமா? சரி, தெரியாதவர்களுக்கும் ஸ்டாலினை போல தெரிந்து கொள்ள விரும்பாதவர்களுக்கும் விளக்கமாக சொல்கிறோம். மாவட்ட அளவில் பள்ளி கல்வித்துறையின் செயல்பாட்டை மதிப்பிடும் செயல்திறன் தரக்குறியீடு மத்திய கல்வி அமைச்சகத்தால் கடந்த 2017-18 கல்வியாண்டு முதல் வெளியிடப்பட்டு வருகிறது. அதுதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இன்டெக்ஸ். இந்த தரக்குறியீடு வகுப்பறை செயல்பாடுகள், உள்கட்டமைப்பு வசதிகள், பள்ளி மற்றும் குழந்தை பாதுகாப்பு உள்ளிட்ட 6 வகையில் 2023-24 ஆண்டு பள்ளிக்கல்வி செயல்திறன் தரக்குறியீடு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கடந்த ஆண்டு இருந்த 563.7 புள்ளிகளிலிருந்து இந்த ஆண்டு 559.2 புள்ளிகளுக்கு தமிழ்நாடு சரிந்துள்ளது. மேலும் சமீபத்திய குறியீட்டில் தமிழ்நாடு 16வது இடத்தில் உள்ளது. நம்பர் ஒன் என வடிவேலு பாணியில் பேசி வரும் ஸ்டாலின் மாடல் அரசு 16வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பது குறித்து வாய் திறக்குமா? திறக்காது. தமிழகத்தில் பள்ளிகளில் இருக்கும் பாதுகாப்பற்ற சூழல், ஆசிரியர் பற்றாக்குறை என எதையும் சீர் செய்யாமல் ஏழை எளிய மாணவர்கள் வறுமையை வெல்ல வேண்டுமென போராடி சாதித்தால் அதில் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டுவது என்ன மாதிரியான அரசியல் என புரியவில்லை. ஸ்டாலின் அரசு நிர்வாகத்தில் கவனம் செலுத்தாமல் விளம்பரம் செய்தால் போதும் வென்றுவிடலாம் என நினைக்கிறார். வசனம் பேசினால் வெல்லலாம் என நினைத்த கருணாநிதிக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை மக்கள் நிச்சயம் ஸ்டாலினுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லையெனில் தமிழகம் கல்வியில் பின்தங்கி வடமாநிலங்களைப் போல மாறிவிடும். ஸ்டாலின் அரசை வீட்டுக்கு அனுப்புவதே தமிழகத்திற்கு நல்லது. அதைத்தான் அடுத்தடுத்து வெளியாகும் புள்ளி விவரங்கள் உணர்த்துவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.